மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆம் தேவ ஜனமே, திமிர்வாதக்காரன் திடன் இல்லாமல் இருந்தானாம். அவனுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு கூட அவனால் நடந்து வரக்கூட முடியாதபடிக்கு அநேகர் சுமந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த சுமந்து வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவனை ஜீவனோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டிலே உங்கள் பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்னதான் தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் கூட பிள்ளைகள் தேவ பக்தியிலே வளராமல் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். உங்கள் வீட்டிலே ஏதோ குடிக்கின்ற கணவராக இருக்கலாம். மனைவி சரியில்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். எப்படி அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து சுமந்து கொண்டு வந்து அவர்களை பார்த்து திடனில்லாதிருந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் எழுப்பினாரோ, அதே போல உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, நீங்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக வைப்பார். உங்கள் குடும்பத்தில் யார் சரியில்லை என்று சொல்லி புலம்புகிறீர்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் எந்த சூழ்நிலையில் விழுந்து கிடக்கிறார்களோ அதிலிருந்து எழுந்து நடப்பிப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம்.